முதல்ல வெல்டிங் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு சல்யூட். காரணம் என்னென்னா, என் கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு விஷயம் தெரியாமல் வந்துட்டு உடனே இறங்கிடக்கூடாது. அதை நான் இந்த பைப்பை வந்துட்டு வெல்டிங் பண்ணும்போது தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு 3 அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு பண்ணியிருந்தேன். அது பண்ணி கொஞ்ச நாள் வந்துட்டு மேலே வந்து ப்ளைவுட்டோ இல்லை வந்து கல் கில்லு எதுவுமே வைக்காமல் வந்து அப்படியே ரொம்ப நாளாக வீட்டுக்கு வெளியவே கிடந்தது. சரி, இதை எப்படியாவது ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாமாட்ட ஹெல்ப் கேட்கும்போது, மாமா வந்து நான் உனக்கு கிரானைட் கல் வந்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லியிருந்தேன். கிரானைட் கல் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு இதுக்கு மிஸ்மேட்ச் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் மாமாவுமே வெல்டு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் வெல்டு பண்ணோம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, 2 நாள் வந்துட்டு சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. சரி என்ன பண்ணுறது, ஒன்றும் முடியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். கண் நைட்டு தூங்கவும் நீங்கவும் முடியறதில்ல. கண் மட்டும் நல்லா உறுத்துன்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி எந்த வேலையும் தெரியாமல் இறங்கிடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லாட்டி நீங்களே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.